ஸ்ரீ தேவி பாகவதம் 179 பகுதி. வாய்மை வென்றது. அரிச்சந்திரன் தனது மகனின் ஈமை கிரியைகளை செய்வதற்காக சிதையை அடுக்கி அதில் தனது மகனை கிடத்திவிட்டு தானும் மனைவியுமாக சேர்ந்து சுதாசி என்ற பரமேஸ்வரியை தியானித்தனர். அவன் தியானித்து கொண்டிருந்த போது தேவேந்திரனும் யமதர்மனும் அங்கே வந்து, மாமன்னனே, உனது நற்குணங்களை கண்டு மகிழ்ந்தேன். விஸ்வாமித்ர முனிவர் எம்முடன் வந்திருக்கிறார். சத்தியத்தை நீ காத்து விட்டாய். அதனால் நீயும் மனைவியும் ஸ்வர்க்கத்திற்கு வாருங்கள். உங்களை அழைத்து செல்வதற்காக பல தேவர்கள் வந்துள்ளனர் என்றான். நான் வருவதானால் நான் சண்டாளனிடம் பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்றான் அரிச்சந்திரன். அதை கேட்டு சிரித்த யமதர்மராஜன், நான் தான் அந்த சண்டாளனின் உருவில் வந்தேன். ஆகையால் நீ எனக்கு எதுவும் தர தேவையில்லை என்றான். அப்படியா? எனினும் எனது நாட்டு மக்களை விட்டுவிட்டு வர எனக்கு விருப்பமில்லை. அதனால் அவர்களையும் அழைத்து கொண்டுதான் வருவேன் என்றான் அரிச்சந்திரன். மன்னா, அவரவரது பாவ புண்ணிய பயன்கள்தான் ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது. தர்மராஜனான உனக்கு இது புரியாதா என்று கேட்டான் தேவேந்திரன். அதை கேட்ட அரிச்சந்திரன், அப்படியானால் அவர்கள் எல்லோரும் என்னுடன் ஒரு நாள் மட்டும் ஸ்வர்க்கத்தில் இருக்கட்டும் என்றான். அதற்கு தேவேந்திரன் சம்மதித்தான். அதன் பின் அரிச்சந்திர மன்னன் லோகிதாசனுக்கு முடிசூட்டிவிட்டு ஸ்வர்க்கத்திற்கு செல்ல விமானத்தில் ஏறினான் என்று கூறிய சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களை நோக்கி, இக்கதையை படிப்பவர்கள், படிக்க கேட்பவர்கள் அனைவரும் இஷ்ட சித்திகளை பெறுவர் என்றார். 179 பகுதி நிறைவடைந்தது.